அன்பான விவசாய பெருமக்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபேக்டம் பாஸ், பேரம் பாஸ் இந்த ரெண்டு உரத்தில் வந்து எது சிறந்ததுன்னு பார்க்க போகிறோம். ஒரு விவசாய நண்பர் ஒன்று கேட்டிருந்தாருங்க, ஃபேக்டம் பாஸ் போடலாமா பேரம் பாஸ் போடலாமா அப்படின்னு. ஸோ இது ரெண்டு வந்து எதுக்கு எப்போ போடணும், எது நல்லது, எது சிறந்த உரம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபேக்டம் பாஸை பற்றி பார்த்துருவோம். ஃபேக்டம் பாஸ் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து ஃபுல்லாக போட்டிருக்கோம். ஃபேக்டம் பாஸ்னால் என்னன்றது, அதனால் வந்து இதை சுருக்கமாக சொல்லிடும். ஃபேக்டம் பாஸ்ன்றது FACT அப்படின்ற எழுத்து. இது ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல் திருவாங்கூர் என்ற கம்பெனினால் 1943 வந்து திருவாங்கூர்ன்றது கொச்சின் கேரளாவில் ஆரம்பிக்கப்பட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இது ஒரு அரசாங்க கம்பெனி ஆகும். முக்கியமாக ஃபேக்ட் அப்படின்றது வந்து ஒரு அரசாங்க கம்பெனி. 1943 ஆரம்பிக்கப்பட்ட ஃபெர்டிலைசருக்கு உரத்துக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட மிகப்பெரிய உர நிறுவனம் வந்து ஃபேக்ட் அப்படின்றது. இதில் வந்து என்ன உரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்டம் பாஸில் 20-20-0-13 நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 20-20-0-13 என்னன்றது, 20 வந்து எண்ணு, இன்னொரு 20 வந்து P, இது வந்து K0 சல்ஃபர். அதாவது தலைச்சத்து 20, மணிச்சத்து 20, சாம்பல் சத்து கிடையாது, கந்தகச்சத்து வந்து 13% இருக்குன்னு சொல்லியிருக்கோம். தலைச்சத்து எதுக்கு, பயிர் வளர்ச்சிக்கும் ஊக்கத்திற்கும் பயன்படுகிறது. மணிச்சத்து எதுக்கு, பூ பிடிக்கிறதுக்கு, காய் காய்க்கிறதுக்கு பயன்படுது. சாம்பல் சத்து வந்து கடைசி சமயத்தில் நமக்கு தேவை, ஆனால் இதில் சாம்பல் சத்து கிடையாது. கந்தகச்சத்து எதுக்கு பயன்படுது, கந்தகச்சத்து வந்து முக்கியமாக வந்து எண்ணெய் வித்து பயிர்களுக்கு பயன்படுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம், கரும்பு, கடலை, இந்த 3 பயிர்களுக்கும் கந்தகச்சத்து மிக முக்கிய தேவை. இந்த 3 பயிர் போடுறவங்க வந்து கட்டாயமாக வந்து 20-20-0-13 வந்து நம்ம போடணுங்க. இதுதான் வந்து ஃபேக்டம் பாஸை பற்றி சுருக்கமாக சொல்லியிருக்கேன் நான். இது வந்து ஏறத்தாழ கடையில் பார்த்தீங்கன்னா ரூபாய் வந்து ஒரு மூட்டை 1400 ரூபாய்க்கு, 1350 1400 ரூபாய் வரைக்கும் கிடைக்குதுங்க ஃபேக்ட். அப்போது இதை பற்றி ஃபேக்டை பற்றி சொல்லியாச்சு, ஃபேக்டம் பாஸ். அடுத்து பேரம் பாஸ் தான் பார்ப்போம். பேரம் பாஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க பேரம்பாஸ்ன்னு சொல்லிட்டு. பேரம்பாஸ் எந்த கம்பெனியில் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா கோரமண்டல் ஃபெர்டிலைசர். கோரமண்டல் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோரமண்டல் ஃபெர்டிலைசர் அப்படின்ற ஒரு கம்பெனிங்க. இது வந்து கோரமண்டல் உரம் கம்பெனி. இது உரம் மட்டும் இல்லாமல் பூச்சி மருந்து இதில் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா 1900 ஆரம்பிக்கப்பட்ட முருகப்பா குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகப்பா அப்படின்றது மிகப்பெரிய நிறுவனம். தமிழ்நாட்டில் உங்களுக்கு சொல்லுவாங்க நாட்டுக்கோட்டை செட்டியார் சொல்லுவாங்க இல்லையா, நாட்டுக்கோட்டை செட்டியாரோட முருகப்பா நிறுவனத்தால், மிகப்பெரிய நிறுவனத்தால் ஆரம்பிக்கப்பட்ட 1900 ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான் கோரமண்டல் ஃபெர்டிலைசர். இதில் வந்து விவசாயத்தை தவிர EID பேரி அப்படின்ற கம்பெனியும் இந்த முருகப்பா குரூப்னால் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதை தவிர பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கம்பெனி ஒன்று இருக்குங்க. 32 நாடுகளுக்கு மேலே வந்து இவங்க வந்து கிளைகளை பரப்பியிருக்காங்க. ஏறத்தாழ 78,000 கோடி வந்து உங்களுக்கு வந்து டேர்ன் ஓவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய முருகப்பா குரூப்புக்கு கீழே வரக்கூடிய கோரமண்டல் ஃபெர்டிலைசர் அப்படின்ற கம்பெனினால் கொடுக்கக்கூடிய உரம் தான் வந்து பேரம் பாஸ். ஸோ இவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் கம்பெனி இருக்குது. அப்புறம் சோழமண்டலம் ஃபைனான்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, சோழமண்டலம் ஃபைனான்ஸும் இந்த முருகப்பா குரூப்போட தான். ஸோ EID பேரி, அப்புறம் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்னு அப்படி ஒரு கம்பெனி இருக்குது, இன்ஜினியரிங் கம்பெனி. இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் இருக்குது. 32 நாட்டில் இருக்காங்க. ஏறத்தாழ 78,000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய அந்த முருகப்பா கம்பெனினால் வரக்கூடிய கோரமண்டல் கம்பெனிலேருந்து வரக்கூடியது அந்த பேரம் பாஸ். இதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 16-20-0-13. இப்போ அதுக்கு என்ன வித்தியாசம், ஃபேக்டம் பாஸில் 20 இருக்குங்க. ஃபேக்டம் பாஸ் 20-20-0-13, பேரம் பாஸ் 16-20-0-13. அதாவது நைட்ரஜன் வந்து 4% வந்து குறைவாக இருக்குது. இதில் பாஸ்பரஸ் அதே இருக்குது, பொட்டாஸ் கிடையாது, கந்தகச்சத்து அதே இருக்குது, நைட்ரஜன் மற்றும் 4% வந்து கம்மியாக இருக்குது. அப்போ இதுவும் ஒரே உரம் தான், ஆனால் தலைச்சத்து வந்து 4% கம்மியாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ 4% தலைச்சத்து கம்மின்றது ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. இதுவுமே 1400 ரூபாய்க்கிட்ட மூட விற்கிது. இப்போ சப்போஸ் இது உங்களுக்கு 1000 ரூபாய்க்கோ 1200 ரூபாய்க்கோ கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபேக்டம் பாஸ் 1400, பேரம் பாஸ் ஒரு 1000 அப்படின்னா 1200 அப்படின்னா நீங்கள் பேரம் பாஸை தூக்கி போட்டுக்கலாம். ஏன்னா இந்த 4% குறைவுன்றது ஒன்றும் கிடையாது. ஒரு கிலோ யூரியா போட்டால் சரியாக போயிடும். ஸோ யூரியா நமக்கு 300 ரூபாய்க்கே கிடைக்குது. அப்போ தலைச்சத்து 4% கம்மின்றது ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. அதுவும் ஏறத்தாழ ஒரே சத்துக்கள் தான் கொடுக்குது. விலையை பார்த்துக்கோங்க.
ஃபேக்டம்பாஸ் விலை கூடையாக இருக்குது, பேரம்பாஸை விட ஒரு 200-300 ரூபா கூட இருக்குது அப்படின்னா பேரம்பாஸே தூக்கிக்கலாம். ஏறத்தாழ பேரம்பாஸும் ஃபேக்டம்பாஸும் ஒரே ரேட்டில் இருக்க வச்சுக்கோங்க, இதுவும் 1400 அதுவும் 1400னா ஃபேக்டம்பாஸ் நல்லது. எதுக்குன்னா ஃபேக்டம்பாஸில் 4% நமக்கு தலைச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கம்பெனி முருகப்பா குரூப்பு. அது கேரளாவில் உள்ள ஃபேக்ட் வந்து கேரளாவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, இது வந்து ப்ரைவேட் கம்பெனி. ஸோ நம்ம இது ரெண்டுக்கும் ஆனால் ஒரே வகையான சத்துக்கள் உரங்கள் தான் இருக்குது. ஃபேரம்பாஸில் 4% வந்து தலைச்சத்து கம்மியாக இருக்குது. விலையை பார்த்துக்கோங்க, விலையை வந்து ஃபேரம்பாஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா பேரம்பாஸ் தூக்குங்க, பேரம்பாஸும் ஃபேக்டம்பாஸும் ஒரே ரேட்டாக இருந்துச்சுன்னா ஃபேக்டம்பாஸ் பெட்டர். ஸோ இந்த வித்தியாசத்தை அறிஞ்சிக்கிட்டு உங்கள் ஏரியாவில் எது கிடைக்கிது, எந்த விலைக்கு கிடைக்கிது, நம்ம நிலத்துக்கு எது சூட்டபுள் அப்படின்ற பார்த்து அனைத்து விவசாய பெருமக்களும் அந்த உரத்தினை வாங்கி பயன்படுத்துங்க. மேலும் உங்களுக்கு உரங்கள் சம்மந்தப்பட்டமோ அல்லது விவசாயம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விளக்கங்கள் தேவைனாலும் நீங்கள் மெசேஜில் கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ அது என்ன கமெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்தமான நான் வந்து வீடியோவை வந்து நான் போடுறேங்க. ரொம்ப நன்றி.